நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் முடிவடையவில்லை. ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக நான் மாண்புமிகு முதல்வரின் அனுமதியோடு விடைபெறுகிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்கிற நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அவருடைய தலைமை உரையில் சில தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார். தென்னிந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைப்பது எனவும் சமச்சீரான சதவிகிதத்தில், அதாவது விகிதாச்சார அடிப்படையில் இடங்களை உயர்த்தலாம். அதற்கு முன்னதாகவே ஓராண்டுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கு முன்பு நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட குழுவிலும் தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு கட்சியும் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் எழுதி வருகிற கட்டுரைகளின் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்லுகிறோம். பாஜக தலைவர்களே இவ்வாறு கருத்துக்களை, அதாவது வட இந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே தான் அதை கடைபிடிக்க இருக்கிறார்கள் என்பதையும் பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். மிகுந்த பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு, தேசிய பார்வையோடு அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி வரவேற்க தகுந்தது, பாராட்ட தகுந்தது. 8 கோடி மக்களினுடைய மனதில் போராட்டத்தை விதைக்கும் வகையில் தான் இந்த சர்வகட்சி கூட்டம் நாடகம் நடத்தப்பட்டிருப்பதாக ராஜா போன்றதாக்ஷன் போன்ற சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க பாஜகவுடைய அரசியல், அது அவர்களுக்கான ஆதாய அரசியல். தமிழ்நாட்டிலே அவர்கள் தொடர்ந்து குழப்பமான ஒரு அரசியலை மக்களிடையே பரப்பி வருகிறார்கள்.